நாளை மறுநாள் திருவாரூரில் தன்னுடைய பிரச்சாரத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்க இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். முதலமைச்சருடைய இந்த பிரச்சார பயண திட்டம் தொடர்பான விவரங்கள். மார்ச் 31ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின். மார்ச் 31ஆம் தேதி திருவாரூரில் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். திருவாரூர் திருக்கிரத வீதியில திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நன்னிலம், மன்னாரக்குடி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதே போல் ஏப்ரல் 1ஆம் தேதி திருச்சி உழவர் சந்தையில் திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், லால்குடி, மணச்சநல்லூர் உள்ளிட்ட வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதே மாதிரி ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை கரூர்ல அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். ஏப்ரல் 2ஆம் தேதி ஈரோட்டிலும் மாலை கோவையிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். பொதுக்கூட்டம் வாயிலாக கூட்டணி கட்சி மற்றும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். முதற்கட்ட பிரச்சார பயணம் தான் இப்போது வெளியாகி இருக்கிறது. ஏப்ரல் 21ஆம் தேதி வரை அடுத்தடுத்து திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். ஏப்ரல் 21ஆம் தேதி தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.